Hey guys, welcome back. எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே எல்லாருமே வந்து வீட்டில் சேஃபாக ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஜியோ ஃபைபர், ஏர்டெல் ஃபைபர், அதுக்கப்புறமா வந்து ஏசிடி ஃபைபர்நெட் இந்த 3 ப்ராட்பேண்டோட பிளான்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 2021 ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நிறைய புது பிளான்ஸ் வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புது பிளான்ஸில் நம்மளுக்கு எது நல்லா இருக்குது, நம்ம வீட்டு யூசேஜ்க்கு எது நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஜியோட பேசிக்கான பிளான்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜியோவில் பார்த்தோன்னா மந்த்லி, குவார்ட்டர்லி, செமி ஆனுவல் அண்ட் ஆனுவல்னு இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மந்த்லி பிளான்ஸ்லேருந்து செக் பண்ணலாம். ஸோ பேசிக் பிளான் நம்ம பார்த்தோன்னா 399 இருக்குது. இது வந்து 30 days வேலிடிட்டி. அண்ட் இதோட ஸ்பீட் நம்ம பார்த்தோன்னா 30 mbpsக்கான ஒரு ஸ்பீட் தராங்க. ஸோ யூசேஜ் டேட்டா நம்ம பார்த்தோன்னா இது வந்து அந்த அன்லிமிட்டட் டேட்டா தான். உங்களுக்கு வந்து 3300 GB வரைக்கும் லிமிட் இருக்குது. அண்ட் அடுத்த பிளான் நம்ம பார்த்தோன்னா ஜியோவில் வந்து 699 பிளான் இருக்குது. இது வந்து 30 days வேலிடிட்டி. இது வந்து 100 mbps ஸ்பீடோட வருது. அடுத்த மூணாவது பிளான் பார்த்தோன்னா 999 பிளான் கொடுத்துருக்காங்க. இந்த பிளான் வந்து 1 month வேலிடிட்டி, 150 mbps ஸ்பீட் இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து ஓடிடி ஆப்ஸ்க்கான சப்போர்ட் இதில் இருக்குது. ஸோ ஒரு 12 ஆப்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்மளுக்கு இதுலேயே தராங்க. முக்கியமான ஆப்ஸ் நம்ம பார்த்தோன்னா அமேசான், டிஸ்னி ப்ளஸ், ஹாட்ஸ்டார், சோனி லைவ், Z5 அண்ட் சன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து இந்த ஆப்ஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து நம்மளுக்கு தராங்க. அடுத்த பிளான் நம்ம பார்த்தோன்னா 1499. இதுக்கு வந்து 30 days தான் வேலிடிட்டி. பட் இதோட ஸ்பீட் நம்ம பார்த்தோன்னா 300 mbps ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோன்னா இதில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கான பேசிக் அக்கௌண்ட்டுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் ஜியோ சாவனுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து தராங்க. ஸோ இது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பட் 300 mbps ஸ்பீட் மட்டும் தான் வந்து இதில் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பிளான் நம்ம பார்த்தோன்னா 2499. எல்லாமே வந்து எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி தான். ஜிஎஸ்டி ஆட் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஃபைனல் அமௌண்ட் வந்து டிஃபர் ஆகும். 18% சம்திங் வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட் வரும். அண்ட் நெக்ஸ்ட் பிளான் நம்ம பார்த்தோன்னா 2499 இருக்குது. இது வந்து 500 mbps பிளான். பட் நம்ம வீட்டு யூஸ்க்கெல்லாமே வந்து இதெல்லாம் ரொம்ப அதிகம் தான். அண்ட் அடுத்து வந்து 3999 பிளான் இருக்குது, 8499 பிளான் இருக்குது. இதெல்லாமே வந்து 1 Gbps. பட் அந்த 8499 பார்த்தோன்னா 6600 GBக்கான டேட்டா தராங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 2 TBக்கான டேட்டா யூசேஜ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஜியோவோட பிளான்ஸ். அடுத்து நம்ம ஏர்டெல் பார்த்தோன்னா பேசிக்கான பிளான் நம்ம பார்த்தோன்னா 499 ஸ்டார்ட் ஆகுது. இதோட பேண்ட்வித் நம்ம பார்த்தோன்னா 40 mbps ஸ்பீட் நம்மளுக்கு தராங்க. அண்ட் பட் ஏர்டெல்ல அந்த ஓடிடி ஆப் சப்போர்ட் நம்ம பார்த்தோன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம்க்கான அந்த ஆப் சப்ஸ்கிரிப்ஷன் வருது, விங்க் மியூசிக் வருது, ப்ளஸ் ஷா அகாடமி அப்படின்னு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக ஏர்டெல் ஓடிடி ஆப்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் மந்த்லி ரெண்டல் 500 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்துடும் உங்களுக்கு. அண்ட் இது வந்து 40 mbps பிளான். நெக்ஸ்ட் பிளான் நம்ம பார்த்தோன்னா 799 இருக்குது. 799 வந்து 100 mbps பிளான். இதுக்கு வந்து அந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம்க்கான சப்போர்ட் கொடுத்துட்றாங்க. ஏர்டெல்ல என்ன அட்வான்டேஜ் நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு காலிங் சப்போர்ட்டும் இருக்குது. அடுத்த மூணாவது பிளான் பார்த்தோன்னா 999க்கான பிளான். இது வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாருக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து நம்மளுக்கு இதோட வருது. இதோட ஸ்பீட் நம்ம பார்த்தோன்னா 200 mbps தராங்க. அண்ட் இது எல்லாமே வந்து அந்த 3300 GB மந்த்லி டேட்டாவோட நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் ஏர்டெல் அடுத்த பிளான் நம்ம பார்த்தோன்னா 1499 வருது. இதோட ஸ்பீட் லிமிட் நம்ம பார்த்தோன்னா 300 mbps வரைக்கும் ஸ்பீட் தராங்க. டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரோட விஐபி சப்ஸ்கிரிப்ஷனும் நம்மளுக்கு வருது. அண்ட் ஏர்டெல்ல ஃபைனலாக நம்ம பார்த்தோன்னா 4000 rupee பிளான். இது வந்து 1 Gbps டேட்டாவோட வருது. பட் நம்ம வீட்டு யூஸ்க்குலாம் 1 Gbps வந்து ரொம்ப அதிகம் தான். அடுத்து நம்ம ஏசிடின்னு பார்த்தோன்னா ஏசிடியில் பேசிக்கான பிளான் ஸ்டார்டர் பிளான் ஒன்று இருக்குது. இது வந்து 549 ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிளானுக்கு வந்து அன்லிமிட்டட் டேட்டா இருக்குது. பட் எபிகான் ஒரு சர்வீஸ்க்கு வந்து நம்மளுக்கு 1 month ஃப்ரீ ட்ரையல் தராங்க. அதுக்கப்புறமா வந்து Z5க்கான சப்ஸ்கிரிப்ஷன் 1 month தராங்க. இப்போ பேசிக் பிளான் எடுத்துட்டுனா 40 mbps ஸ்பீடோட வருது. டேட்டா யூசேஜ் நம்ம பார்த்தோன்னா இதுவும் வந்து அன்லிமிட்டட் தான். ஸோ நீங்கள் வந்து அந்த 3300 GB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஏசிடியோட பிளான் நம்ம பார்த்தோன்னா 75 mbps ஸ்பீட் இருக்குது. இதோட ரெண்டல் வந்து 820 வருது. அண்ட் இதுக்கும் வந்து அன்லிமிட்டட் டேட்டா தான். பட் ஓடிடி ஆப்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த Z5 எபிகான் மட்டும் தான் அந்த 1 month ஃப்ரீ ட்ரையலோட வருது. அதுக்கடுத்து 125 mbps இருக்குது. 125 mbps நம்ம சூஸ் பண்ணால் 1020 ரெண்டல் வருது. அண்ட் இதுக்கும் வந்து ஓடிடி ஆப்ஸ் எல்லாம் பெருசாக ஏசிடியில் சொல்கிற மாதிரி இல்லை. அடுத்த பிளான் நம்ம பார்த்தோன்னா 1020 ரெண்டல். இதுக்கு வந்து 125 mbps வரைக்கும் ஸ்பீட் லிமிட் தராங்க. அதுக்கு நெக்ஸ்ட் பிளான் நம்ம பார்த்தோன்னா ஒரு 55 rupee ப்ரைஸ் டிஃபரன்ஸ் தான் வருது. பட் 1075 ரெண்டல் வருது. இதுக்கு வந்து 200 mbps ஸ்பீட் தராங்க. பிளான் பார்த்தோன்னா ஆக்ட் பிளாஸ்ட் ப்ரோமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் இதுக்கு வந்து ஒரு 55 rupees தான் டிஃபரன்ஸ் வருது. பட் நம்மளுக்கு இதில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து தராங்க. ஸோ இந்த பிளாஸ்ட் ப்ரோமோ பிளான்லேருந்து ஆக்டில் பார்த்தோன்னா நம்மளுக்கு நெட்ஃப்ளிக்ஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஆக்ட் ஸ்டாம் பார்த்தோன்னா 1125 வருது. இதுக்கும் பார்த்தோன்னா ஒரு 50 rupee ப்ரைஸ் டிஃபரன்ஸ் வருது. இந்த பிளானில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 250 mbpsக்கான ஸ்பீடு வருது. அடுத்த நெக்ஸ்ட் பிளான் பார்த்தோன்னா 1325 வருது. 300 mbps பிளானு. இதுக்கு வந்து நம்மளுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க.
அண்ட் ஆக்டில் நெக்ஸ்ட் பிளான் பார்த்தோன்னா 2000 ருபீஸ்க்கு வந்து 350 mbps பிளான் அண்ட் ஃபைனலாக வந்து 1000 mbps. ஸோ 1 Gbpsக்கான பிளான் வந்து 3000 ருபீ ரெண்டலோட வருது. இதெல்லாமே வந்து 3 ISPலேருந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுற பிளான்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு குட்டி கம்பேரிசன் மட்டும் பார்த்துலாம். இந்த கம்பேரிசனில் பார்த்தோன்னா 999 அந்த 1000 ருபீ பிளானுக்கு உள்ள மட்டும் தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். 1000 ருபீஸ்க்கு மேலே போகலை. எதனாலன்னு பார்த்தோன்னா நம்ம வீட்டு யூசேஜ்க்கு வந்து மேக்ஸிமம் அந்த 1000 ருபீ பிளானே வந்து மோர் தென் சஃபிஷியண்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜியோ எடுத்துட்டோம்னா ஜியோவில் வந்து 999 வந்து பேசிக்கான பிளானு. இது 30 mbps ஸ்பீடு தராங்க. FUP லிமிட் நம்ம பார்த்தோன்னா 3300 GB. ஸோ எல்லாமே வந்து அன்லிமிட்டடான பிளான்ஸ் தான். நம்ம வீட்டு யூஸ்க்கு பார்த்தோன்னா 400 to 500 GB வந்து மோர் தென் சஃபிஷியண்டாக இருக்கும். அவ்வளோவே நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண மாட்டோம். இது எல்லாமே வந்து ரொம்ப அதிகம் தான். இந்த 3300 GB கிராஸ் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் தான். ஸோ எல்லாமே வந்து இது நம்ம அன்லிமிட்டட் பிளான்ஸ்னே சொல்லலாம். அடுத்து நம்ம ஏர்டெல் நம்ம பார்த்தோன்னா ஏர்டெல் வந்து 499 ஸ்டார்ட் ஆகுது, 40 mbps ஸ்பீடு. இதுக்கு வந்து அதே அன்லிமிட்டட் டேட்டா தராங்க. டேட்டா வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. பட் ஏர்டெல் நம்ம பார்த்தோன்னா ஹாட் ஸ்டாருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, ப்ளஸ் விங்க் மியூசிக் அதோட சப்ஸ்கிரிப்ஷனும் தராங்க. ஏசிடி நம்ம பார்த்தோன்னா 549 ஸ்டார்ட் ஆகுது. 549க்கு நம்மளுக்கு வந்து 40 mbps ஸ்பீடு அண்ட் இதுக்கு வந்து டேட்டா அதே தான். பட் Z5 அண்ட் எபிகான் இந்த OTT ஆப்ஸ்க்கு மட்டும் நம்மளுக்கு 1 month சப்ஸ்கிரிப்ஷன் தராங்க. அடுத்த பிளான் நம்ம பார்த்தோன்னா ஜியோவில் வந்து 699 ஸ்டார்ட் ஆகுது, ஒரு 700 ருபீ பிளான். இதுக்கு வந்து 100 mbps ஸ்பீடு தராங்க. ஏர்டெல்லையும் வந்து 799 ஸ்டார்ட் ஆகுது, இது வந்து 100 mbps ஸ்பீடு தான். பட் ஏர்டெல்ல வந்து நம்மளுக்கு அந்த ஹாட் ஸ்டாருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் தராங்க. ஏசிடியில் பார்த்தோன்னா ஜியோவில் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு எந்த ஒரு OTT ஆப்ஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது. ஏசிடியில் நம்ம பார்த்தோன்னா Z5க்கான அந்த 1 month சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் தராங்க. 820 ஸ்டார்ட் ஆகுது, 75 mbps ஸ்பீடு. பேசிக் பிளான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஜியோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஜியோவோட ஏர்டெல் நம்ம பார்த்தோன்னா ஒரு 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வருது, ப்ளஸ் நம்மளுக்கு வந்து 40 mbpsக்கான ஸ்பீடு லிமிட்டும் வருது. அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் கால்ஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது ஏர்டெல்லில். ஸோ இந்த மீடியம் பிளான்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஜியோ வந்து 699 ஸ்டார்ட் ஆகுது, ஏர்டெல் 799, ஏசிடி வந்து 820 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஃபைனலாக அந்த ஹை அண்ட் பிளான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1000 ருபீ லிமிட்டில் நான் சொல்கிறேன். இந்த பிளானில் நம்ம பார்த்தோன்னா ஜியோ வந்து 999 ஸ்டார்ட் ஆகுது, 150 mbps ஸ்பீடு. இதுக்கு வந்து 12 OTT ஆப்ஸ்க்கான சப்போர்ட் நம்மளுக்கு தராங்க. அமேசான் பிரைம், ஹாட் ஸ்டார் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷன், OTT ஆப்ஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் தராங்க. அதுவே ஏர்டெல் நம்ம பார்த்தோன்னா 999க்கு வந்து 200 mbps ஸ்பீட் தராங்க. ஸோ இந்த இடத்துல ஏர்டெல்லோட ஸ்பீடு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பட் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம அந்த OTT ஆப்ஸ்க்கான சப்போர்ட்னு பார்த்தோன்னா ஹாட் ஸ்டார் மட்டும் தான் இவங்க வந்து அந்த ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் தராங்க. அடுத்து ஃபைனலாக ஏசிடி நம்ம பார்த்தோன்னா 1020 ருபீஸ். இந்த இடத்துல கொஞ்சம் 20 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வருது. பட் ஸ்பீட் நம்ம பார்த்தோன்னா 125 mbps இருக்குது. ஸோ இவங்களும் வந்து அந்த Z5 அண்ட் எபிகான் இந்த 1 monthக்கான சப்ஸ்கிரிப்ஷன் தராங்க. நார்மல் நம்ம வீட்டு யூஸ்க்கு வந்து நீங்கள் 1000 ருபீ மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் அதிகம் தான். இப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு சர்வீஸ் ப்ரொவைடர்லேருந்து என்ன பிளான்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து அதை நம்ம கம்பேரும் பண்ணி பார்த்துருந்தோம். அண்ட் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு 4 பேர் இருக்கும். 4 பேருக்குமே வந்து மாதம் மொபைல் டேட்டாக்காக ரீசார்ஜ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் வந்து ப்ராட்பேண்ட் சூஸ் பண்ணிட்டு மொபைல் டேட்டாக்கான நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அந்த அமௌண்ட் வந்து கட் பண்ணிவிட்டு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். வயர்லெஸ்ல இன்டர்நெட் ஸ்பீட் வந்து எப்பவுமே கன்சிஸ்டண்டா இருக்காது. பிராட்பேண்ட் நம்ம பார்த்தோன்னா இன்டர்நெட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் கன்சிஸ்டண்டா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வயர்லெஸை விட பிராட்பேண்ட்ல வந்து ரொம்ப ஒரு பெட்டரான ஸ்பீட்ஸும் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எடுத்த உடனே வந்து 6 மாசம் பிளான் இல்லை 1 year பிளான், லாங் டேர்ம் பிளான் மட்டும் சூஸ் பண்ணாதீங்க. லாங் டேர்ம் பிளானுக்கு நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க. பட் உங்க ஏரியாவில் எந்த சர்வீஸ் ப்ரொவைடர் பெஸ்ட்டாக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சப்போஸ் உங்கள் வீட்டு நியர்பையில் இருக்கவங்க ஏதாச்சும் வந்து பிராட்பேண்ட் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா அவங்க கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்க எந்த சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க, ஸோ அவங்க சர்வீஸ்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க, நம்ம டீட்டெயிலாக வந்து சர்வீஸ் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு கட் ஆகிடுச்சு, கஸ்டமர் கேர் கால் பண்ணுறதுக்கே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுதுன்னா அந்த மாதிரி ப்ராட்பேண்ட் நம்மளுக்கு தேவையே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 month நம்ம சூஸ் பண்ணிட்டா கூட 1 monthலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது. நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட்டை அட்ரஸ் பண்ணுறதுக்கு 4 நாள் ஆகுதா, இல்லை அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரிசால்வ் பண்ணுறது டக்குன்னு முடிச்சிடுறாங்களா, இந்த மாதிரி நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ வந்து உங்கள் ஏரியாவில் ஏர்டெல் இருந்தது அப்படின்னா ஏர்டெல் நீங்கள் வாங்குறது கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட் தான். எதனாலன்னு பார்த்தோன்னா அதில் வந்து நம்மளுக்கு வாய்ஸ் ப்ளஸ் டேட்டா ரெண்டுமே கிடைக்குது. பட் அஃபோர்டபுள் பிளான்ஸ்ன்னு நம்ம பார்த்தோன்னா ஜியோட பிளான்ஸ் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது. ஏசிடி நம்ம பார்த்தோன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சர்வீஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. பட் சர்வீஸ்ன்றது வந்து ஏரியா டு ஏரியா டிஃபர் ஆகும். ஒரு ஏரியாவில் சர்வீஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கலாம், இன்னொரு ஏரியாவில் ஒஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ லொக்கேஷன் டு லொக்கேஷன் வந்து இது டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டு நியர்பையில் யாராவது சூஸ் பண்ணிருக்காங்களா அவங்ககிட்ட வந்து சஜஷன் கேட்டுக்கோங்க. ப்ராட்பேண்ட் வந்து சூஸ் பண்ணுறதா முடிவு எடுத்துட்டீங்க, என்ன பிளான் சூஸ் பண்ணலாம்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான யூசேஜ், ஆன்லைன் கிளாஸு ப்ளஸ் அமௌண்ட் வந்து அதிகமாக என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னா
அண்டர் 500 rupees பிளான் இருக்குது பார்த்தீங்களா, 30-40 mbps பிளானே வந்து நம்மளுக்கு சஃபிஷியன்ட். அதில் கொடுக்குற 3000 GB டேட்டா நம்ம கண்டிப்பாக யூஸே பண்ண மாட்டோம். நார்மலாக ஒரு வீட்டில் 4 பேர் இருந்து 4 பேருமே இன்டர்நெட் டெய்லி யூஸ் பண்ணிருந்தா கூட நம்மளால ஒரு 300 GB கிராஸ் பண்ணுறதே பெரிய விஷயம் தான். நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக மூவிஸ் கேம் டவுன்லோட் பண்ணுறீங்க, ஆன்லைனில் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க, இந்த மாதிரி யூசேஜ்னா கூட அந்த 3000 GB வந்து சஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். யாருமே அந்த அளவுக்கு வந்து ஹெவியாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்பீடு உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னா 75 mbps 100 mbps இந்த பிளானே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் 200-250 mbpsலாம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரவுட்டரை வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா பேசிக்கான இந்த சிங்கிள் பேண்ட் ரவுட்டர் N300 ரவுட்டர்லாம் அவைலபிளாக இருக்கும். பிராண்ட்லேருந்து நம்மளுக்கு அது ஃப்ரீயாக கூட கொடுப்பாங்க, இந்த ரவுட்டர் வந்து நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பேசிக்கான ரவுட்டர் வந்து ஹை ஸ்பீடு வந்து ஒய்ஃபைல சப்போர்ட் ஆகாது. நீங்கள் வந்து லேண்டில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 100 mbps எடுத்தீங்கன்னா லேண்டில் அவங்க Cat6 கேபிள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அதே 100 mbps ஸ்பீடு வந்து நம்மளுக்கு லேப்டாப்போ இல்லை டெஸ்க்டாப்பில் கிடைக்கும். சேம் அதை ஹை ஸ்பீடு வந்து உங்களுக்கு ஒய்ஃபைல கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் மொபைல்லேயே வந்து அந்த டூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்கணும், ப்ளஸ் ரவுட்டர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகணும். ஒரு ஹையர் ரவுட்டர் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து மொபைல்லேயே வந்து 100+ mbps வந்து ஸ்பீட் ஈஸியாக கிடைக்கும். பட் நம்ம மொபைல் யூசேஜ்க்கெல்லாமே வந்து 100+ mbpsலாம் வந்து ரொம்ப அதிகம் தான். நார்மலாக ஒரு 30-40 mbps இருந்தாலே வந்து மொபைல் ஸ்ட்ரீமிங்க்கெல்லாமே வந்து மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் பட்ஜெட் சூஸ் பண்ணிக்கோங்க. பட்ஜெட் சூஸ் பண்ணிட்டு உங்கள் பட்ஜெட்டில் என்ன பிளான்ஸ் வருது, உங்கள் ரெக்யர்மெண்ட் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். 1 month நீங்கள் பார்த்துட்டு 1 monthல வந்து சர்வீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்ததுன்னா அதுக்கப்புறமா வந்து நீங்கள் லாங் டேர்ம் பிளான் 6 month 1 year பிளான்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த 3 பிளான்ஸோட வெப்சைட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.